மக்களே, இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ பேடிஎம்மில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இது ஷெட்யூல் மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ பேடிஎம் பேடிஎம்ங்கிறத மாற்றுறாங்க. என்னென்னா வேறு ஒரு 4 பேங்க் எக்ஸ்டென்ஷனை மாற்ற போகிறாங்க. அதுக்காக ஒரு மெசேஜ் அங்கே வந்துருக்கும். இதுதான் அது ஷெட்யூல் அப்கிரேட் அப்படின்னு சொல்லி வந்துடும் பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் எந்தெந்த பேங்க்லாம் உங்களுக்கு நீங்கள் பேடிஎம்மில் லிங்க் பண்ணியிருந்தீங்களோ அதுலேருந்தெல்லாம் மெசேஜ் வந்துடும். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து ஹெச்டிஎஃப்சிலேருந்து வந்திருக்கா யூபிஐ ஆக்டிவேட் புதுசாக அவங்க ஒரு யூபிஐ ஐடியா ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி எனக்கு இன்னொன்று ஆர்பிஎல் பேங்க் அங்கேயும் இருக்குது பார்த்தீங்களா. அதுலேருந்து ஒரு மெசேஜ் வந்துருச்சா, யூபிஐ சர்வீஸ் புதுசாக ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷனை மாற்றிருக்காங்க. அதுதான் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன வந்திருக்குன்னா பிடிஹெச்டிஎஃப்சி அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா எனக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயும் அக்கௌண்ட் இருக்கிறதுனால ஓகேவா. இது ஏன் என்ன பண்ணியிருக்காங்கிறத சும்மா நெட்டில் போட்டு பார்த்தேன், ஏன் அந்த பேடிஎம்ங்கிறது மாறி இருக்குது அப்படின்னு. அது ரீசன் நம்ம பார்க்கலாம் கூகுளில். இது எப்படின்னா என்னென்ன மாற வாய்ப்புனா பிடிஎஸ்பிஐ, பிடிஹெச்டிஎஃப்சி, பிடி ஆக்சிஸ், பிடிஎஸ் பேங்க் இருக்குது. இதுதாங்க மாற்ற போகிறாங்க. எனக்கு ஹெச்டிஎஃப்சியில் ஆல்ரெடி இருந்தனால அது மாறிடுச்சு. இப்போ இதில் இப்போ ஒரு டவுட் என்ன வரும்னா, இப்போ அமௌண்ட் சென்ட் பண்ணால் சென்ட் ஆகாதா பேடிஎம்ங்கிறதுல ஒரு டவுட்டு. அதையும் நான் செக் பண்ணேன். இங்கே சைட்லலாம் எதுலையும் கிடைக்கல. அதனால் ரியல் டைமில் போய் செக் பண்ணேன். அதுவும் ஒர்க் ஆணுச்சு. சாம்பிள் நீங்கள் பார்க்கலாம். இதான் நான் அந்த பேடிஎம் சென்ட் பண்ணேன், சென்ட் ஆகிடுச்சு. அப்புறம் பிடிஹெச்டிஎஃப்சி அது சென்ட் அதுவும் சென்ட் ஆகிடுச்சு. அதனால் இது ஓகே தான்.